அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சரவணந்தாவின் இனிய வணக்கங்கள். அவையின் ஆத்திச்சூடி அழகா சொல்றான். கெடுப்பது ஒளி, அடுத்தவர்களை கெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிடு என்று சொல்லுகிறாள். நாமும் அதை கடைபிடிப்போம், நல்லவர்களாக வாழ்வோம். அடுத்ததாக நண்பர்களை, ஜெனராலிட்டிஸ்ல நாம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா இரிட்டபிலிட்டி, அதாவது அதிகப்படியான எரிச்சல். ஒரு மன உணர்வு சார்ந்த விஷயம். அதிகப்படியான எரிச்சல் என்ன காரணங்களால் ஏற்படுகிறது? மன அழுத்தம், தூக்கமின்மை, அதிகப்படியான மாத்திரைகள், ஹார்மோன்கள் மாற்றம், நீண்டகால நோய் தொல்லைகள். இதனால் நமக்கு உடல்ல எரிச்சல் அதிகப்படியாக ஏற்படுகிறது. ஒன்று. இன்னொன்று, எரிச்சல் இல்லாமை. இந்த தூக்கமின்மை, மன அழுத்தம், அதிகப்படியான மருந்துகள், நீண்டகால நோய்கள் போன்ற அதே பிரச்சனைகள் இருந்தாலும் கூட இந்த நிலை, அதிகப்படியான எரிச்சல் என்கின்ற நிலை இல்லாமலும் இருக்கும், சைலண்டா இருக்கும். இது ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிகப்படியான மருந்துகளால் ஏற்படக்கூடிய எரிச்சல். இந்த மூன்று நிலைகளையும் மனிதர்கள் அனுபவிக்கிறார்கள். இதுல இந்த மருந்துகள் அதிகமாக எடுத்துக்கொண்டால் ஏற்படக்கூடிய உடல் எரிச்சலை தவிர்ப்பதற்கு, தீர்ப்பதற்கு டுக்ரியம் அப்படிங்கிற மருந்தை ஹோமியோபதியிலே கொடுக்கிறோம். அது சிறந்ததாக வேலை செய்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறது. அடுத்து, அதிகப்படியான எரிச்சலை தீர்ப்பதற்கு பல மருந்துகள் இருக்கிறது. சில மருந்துகளை மட்டும் சொல்றோம். ஆனா ஒரே ஒரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? நீங்க ஹோமியோபதி மருத்துவரோடு கலந்து ஆலோசனை செய்துதான் இந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா? அப்படி பார்த்தீங்கன்னா எப்பிஸ், ஆர்னிகா, அசாரிக்கம், பெலடோனா, கேந்தாரிஸ், கேப்சிகம், பாஸ்பரஸ், சல்ஃபர் போன பல மருந்துகள் இருக்கு. இது அதிகப்படியான எரிச்சலை தீர்ப்பதற்கான மருந்துகள். எரிச்சலே இல்லாத நிலையை தீர்ப்பதற்கு கல்கேரியா கார்ப், கல்கோலியா அயோடைடு, கார்போவேட், ஜெல்சீமியம், ஹெலிபோரஸ் போன்ற மருந்துகள் பயன்படுகிறது. அதனால நண்பர்களே, நம்முடைய உணர்வுகள் ரீதியாக ஏற்படக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையையும் தீர்ப்பதற்கு சிறப்பான மருத்துவ சிகிச்சைகளை உடைய ஒரு மருத்துவ சிஸ்டம் இருக்குதுன்னு சொன்னா ஹோமியோபதி தான். மறந்துடாதீங்க. ஒரு கன்சல்டேஷன் பெறுங்க, முடியுமா முடியாதா அப்படின்னு. ஆகையினால அனைவரும் ஹோமியோபதியை பயன்படுத்துங்கள் என்று கூறி, இது போன்ற செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறவாமல் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.